இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாநதி சீரியலில் கதை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கொடைக்கானலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னென்னா இந்த நிவினுக்கும் இவங்களுக்கும் காவேரிக்கும் உள்ள ஒரு பிரிவு இந்த பணத்தை இழந்து விஜயை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு தடவை நிவினை பார்க்குற வரைக்கும் கதை பரபரப்பாக போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு போகுது. அது அன்பு வந்ததுக்கப்புறம் அன்பு வில்லனாக்கி கதையில் எல்லாத்தையும் பிரித்து வச்சு கங்கா எப்போ பார்த்தாலும் காவேரியை முறைச்சிட்டே இருக்காதுன்னு கதை ஒரே மாதிரி போதுங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, பரபரப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி முன்னாடி மாதிரி இல்லை. கொடைக்கானலில் இருந்த வரைக்கும் கதை நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி அமைக்கிற மாதிரி நடந்த சம்பவம் என்னன்னா திருப்பி கொடைக்கானல் தான். கொடைக்கானலுக்கு காவேரியும் விஜயும் தனியாக போய் அங்கே ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி அவர் காணாமல் போய் இவங்க தேடி இவரை கடத்திட்டு போய் இவங்களை காவேரியை கடத்திட்டு போய் அவர் சண்டை போட்டுன்னு பல விஷயங்கள் நடந்து சூப்பரான ட்விஸ்டெல்லாம் நடந்து கதை பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் காவேரி தன்னுடைய பழைய காதலை பற்றி தன்னுடைய புது கணவர்கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்த அட்டூழியங்கள் அட்டகாசங்கள்லாம் செமையாக இருந்துச்சு. எல்லாம் ரசித்து கீழே இறங்கி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகல, ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் வந்துகிட்டே இருந்துச்சு. மகாசங்கம் பண்ணிட்டாங்க. மகாசங்கம்னு சொல்லிட்டு எதையோ சம்மந்தமே இல்லாமல் போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஓடி அதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி கதை இப்போ ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்துக்கு இப்போ தான் நிற்கிது. அதில் பார்த்திங்கன்னா விஜய் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏங்க அப்படி நடுவில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நிவின் கிட்ட கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டார். இது கிட்டத்தட்ட ஒரு துரோகமாக தான். காவேரி இவரை நம்பி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இப்போ இவர் நிவின் கிட்ட சொன்ன மாதிரி தாத்தா கிட்ட போய் காவேரி சொன்னால் ஒத்துப்பாரா அவர்? நான் இல்லை அக்ரிமெண்ட் கல்யாணம் தான்ட்டு அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கும்போது அந்த உடன்படிக்கையை அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டதே ஒரு பெரிய தப்பு. அந்த தப்புலேயே இப்போ பெரிய அடியாகிடுச்சு 2 பேருக்கும் இடையில. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கதையில் குட்டியாக புது கலாட்டாக்கள்லாம் அடுத்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிவின் இந்த உண்மைகள் எல்லாத்தையும் போய்ட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ குமரன் கிட்ட சொல்கிறார். ஒருத்தங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்கு போய்டும், அப்படியே பரவிட்டே இருக்கும். சைனீஸ் பர்சன் சொல்லுவாங்க, அப்படியே ஒருத்தவங்க கதை அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய் இப்போ அவளுக்கு பணப்பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் பணத்தோட தான் அங்கேருந்து வந்தீங்க, பணத்துக்காக யமுனாவை காப்பாற்றுறதுக்காக நர்மதாவை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணாங்கிறாங்க. அதே மாதிரி அந்தாலும் 10 மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன கோமாடி ஆகிறானுங்களா, இல்லை இவங்க 2 பேர் ஏதாவது ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கானுங்களான்னு கேட்க கடைசியாக இந்த விஷயம் குமரன்ட்டு இருந்து கடைசியாக கங்காவுக்கு போக கங்கா குமரன் எல்லாரும் போய் அங்கே நீதி கேட்டு நிற்க இந்த அன்புகள்லாம் தெரிஞ்சால் அவரே இவங்களை பிரித்து விடுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிருவார். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வெளில தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கல்யாணத்தில் இப்போ யூஸும் இல்லை, பணத்துக்காக தான் அவள் கல்யாணம் பண்ணான்னு காவேரி எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ சொத்துக்காக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அதாவது விஜயோட பாட்டி விஜயோட சித்தி எல்லாரும் மாற்றி பேச அந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் தாங்க முடியாமல் நாம் பிரிஞ்சிடலாம், நான் இப்போவே கிளம்புறேன், அக்ரிமெண்ட்டுக்கான 10 லட்ச ரூபாய் என்னால் இப்போ கொடுக்க முடியாது, நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு காவேரி உடனடியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஜய் செஞ்ச வேலையை பற்றி என்ன கருத்து? இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிவினும் காவேரியும் திருப்பி சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜயும் காவேரி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க